Hello friends, welcome back to my channel Success. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல previous year questions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு TRB 2017ல கேட்டதான ஒரு question நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம் நம்ம. First question, the important quantitative methods of credit control. Bank rate, open market operations, cash reserve ratio, regulation of consumer credit. Of these, A and B are correct, C and D are correct, A, B and C are correct, all are correct. இதை நான் தமிழில் பார்த்தோன்னா கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய கடன் அளவு முறைகள், வங்கி விகிதம், வெளி அங்காடி நடவடிக்கைகள், ரொக்க இருப்பு விகிதம், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். இவைகளில் A மற்றும் B சரியானது, C மற்றும் D சரியானது, A, B மற்றும் C சரியானது. இவை அனைத்துமே சரியானது. இந்த கொஸ்டின்ல நம்ம பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய கடன் அளவு முறைகள். அப்ப நம்ம இங்க குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ்னா என்ன, எப்படி நம்ம இந்த கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்க, யாரு கண்ட்ரோல் பண்றது, இதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நம்ம முதல்ல கிரெடிட் கண்ட்ரோல், நம்ம புழக்கத்தில் இருக்கக்கூடியதான பணம், அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறோம், அதிகமா இருக்கும்போது குறைப்பது எப்படி, குறைவாக இருக்கும்போது அதை அதிகப்படுத்துவது எப்படி, இதுக்கு என்னென்ன முறைகள் இருக்குது, இதுல நம்ம எது முக்கியமான குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், முக்கிய கடன் அளவு முறைகள் எதெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியா அந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பணத்தோடு தொடர்புடைய சில காரியங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும் போது இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல அந்த பணத்தோடு தொடர்புடையதான கொள்கைகள் என்ன, அதனுடைய அளவு முறைகள் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். Monetary policy refers to central bank activities that are directed toward influencing the quantity of money and credit in an economy. எப்போதுமே ஒரு நாட்டினுடைய மைய வங்கி தான் அந்த நாட்டினுடைய பணத்தோடு தொடர்புடையதான எல்லா கொள்கைகளையும் வகுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, அப்படி ரெண்டு கொள்கைகளை கேள்விப்பட்டிருப்போம். மானிட்டரி பாலிசி என்பது எப்போதுமே சென்ட்ரல் பேங்கோடு தொடர்புடையது, ஒரு நாட்டினுடைய மைய வங்கியோடு தொடர்புடையது. ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது அது எப்போதுமே அந்த அரசாங்கத்தோடு தொடர்புடையது. ஒரு நாட்டில் உள்ள பணத்தின் அளவு, எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருக்கிறது, அதனுடைய கடன் எவ்வளவு இருக்கிறது, அந்த டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அந்த சென்ட்ரல் பேங்க் தான். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நமக்கு இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது மாதிரி எல்லா கண்ட்ரிஸுக்குமே ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இந்த சென்ட்ரல் பேங்க் தான் அந்த மானிட்டரி பாலிசியை வெளியிடக்கூடியது. அப்போ வெளியிடும் போது அது அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியதான பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா, இதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதுதான் நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். அப்போ கிரெடிட் கண்ட்ரோல்னா, கிரெடிட் கண்ட்ரோல் இஸ் அ ஃபங்க்ஷன் performed by the central bank, Reserve Bank of India, to control the credit, that is the demand and supply of money or say liquidity in the economy. அப்ப கடனை கட்டுப்படுத்தக்கூடியது அல்லது ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியதான பண புழக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, அது அந்த நாட்டில் இருக்கிறதான பணத்தினுடைய தேவையையும் அளிப்பையும் பொறுத்ததாக இருக்கிறது. the demand and supply of money, இதை கட்டுப்படுத்தக்கூடிய முழு அதிகாரமும் அந்த சென்ட்ரல் பேங்குக்கு தான் இருக்குது. நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னும் நம்ம சொல்லணும்னா லிக்விடிட்டி இன் தி எக்கானமி, நமக்கு ரெடி கேஷ், எவ்வளவு நம்ம பொருளாதாரத்தில் ரெடி கேஷாக நம்ம வச்சுருக்கோம், உடனடியாக செலவு பண்ணக்கூடியதான பணம் நம்மள்கிட்ட எவ்வளவு இருக்குது, அதான் லிக்விடிட்டி இன் தி எக்கானமி. இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் நம்ம கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். Here two types of credit control system, quantitative credit control or direct credit control and qualitative credit control or selective credit control. ரெண்டு விதமான கடன் கட்டுப்பாட்டு அளவு இருக்கிறது. ஒன்று
அளவின் அடிப்படையில் கடனை கட்டுப்படுத்துவது அல்லது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது. இன்னொன்று தரத்தின் அடிப்படையில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது. குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், அளவை மையப்படுத்தி கட்டுப்படுத்துவது. குவாலிட்டேட்டிவ்னு சொல்லும்போது தரத்தின் அடிப்படையில் கட்டுப்படுத்தக்கூடியது. அப்படி ரெண்டு விதமான கிரெடிட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், இதை நம்ம டைரக்ட் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்னு சொல்றத செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். First on quantitative credit control. Quantitative credit controls are used to maintain proper quantity of credit of money supply in market. These methods regulate the lending ability of the financial sector of the whole economy and do not discriminate among the various sectors of the economy. Quantitative credit control அளவின் அடிப்படையில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது. இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, எப்போதுமே ஒரு சென்ட்ரல் பேங்க் ஒரு நாட்டில் உள்ள பணப்புழக்கம் எவ்வளவு குவான்டிட்டி இருக்கணும், அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதற்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி சரியான அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குன்னா அதுக்கு கீழே தான் நிறைய கமர்ஷியல் பேங்க் இருக்கும். நம்ம உள்நாட்டு வங்கிகள் அவ்வளோமே அந்த சென்ட்ரல் பேங்க்கு கீழாக தான் இருக்கும். சென்ட்ரல் பேங்க்ல நம்ம யாருமே, பொதுமக்கள் யாருமே கடன் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, பணத்தை டெபாசிட் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கடனை கொடுக்கக்கூடியது. அது எவ்வளவு கடனை கொடுக்க வேண்டும் அப்படி ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த சென்ட்ரல் பேங்க். அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல், அளவை மட்டும் மெயின்டைன் பண்ணக்கூடியது. அதான் do not discriminate among the various sectors of the economy. தரத்தின் அடிப்படையில் எந்த செக்டாரையும் பிரித்து பார்க்காம மொத்த அளவை மட்டும் கட்டுப்படுத்தக்கூடியதான மெத்தட் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். The important quantitative methods of credit control are bank rate, open market operations and variable reserve ratio. இங்க நம்ம முக்கியமா ஃபாலோ பண்ணக்கூடியதான 3 அளவு முறைகள். இந்த குவான்டிடேட்டிவ் மெத்தட்ல 3 அளவு முறைகளை நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிறோம். எதெல்லாம்னா பேங்க் ரேட் வங்கி விகிதம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வெளி அங்காடி நடவடிக்கைகள், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம். ஒரு பேங்க்ல இருக்கக்கூடியதான அந்த சென்ட்ரல் பேங்க் ஃபாலோ பண்ணக்கூடியதான 3 முக்கிய முறைமைகள்: பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. First one, bank rate. A bank rate is the interest rate at which a nation's central bank lends money to domestic banks, often in the form of very short-term loans. வங்கி விகிதம் என்பது ஒரு நாட்டினுடைய மைய வங்கி அல்லது சென்ட்ரல் பேங்க் அதன் கீழாக இருக்கக்கூடியதான உள்நாட்டு வங்கிகளுக்கு அல்லது கமர்ஷியல் பேங்க்ஸ் வணிக வங்கிகளுக்கு கடனாக கொடுக்கும்போது அந்த கடனுக்கு ஒரு வட்டி விகிதம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். மைய வங்கி சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு கொடுக்கக்கூடியதான லோன், அந்த லோனுக்கு போடக்கூடியதான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பொதுவாக இந்த கடன்கள் எல்லாமே மிக குறுகிய கால கடன்களாகத்தான் இருக்கும், வெரி ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். செகண்ட் மெத்தட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ். It means buying and selling of securities in the open market to balance money supply in the economy. வெளி அங்காடி நடவடிக்கைகள். இது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பணப்புழக்கம் ஏற்றமும் இறக்கமாக வரும். டிப்ரெஷன் பீரியடாகவும் இருக்கலாம், இன்ஃப்ளேஷனரி பீரியடாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த பணப்புழக்கத்தை சமநிலைப்படுத்துவதற்காக இந்த சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்கன்னா கடன் பத்திரங்களை விற்கவும் வாங்குவதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அப்படி கடன் பத்திரங்களை விற்பதும் வாங்குவதுமான நடவடிக்கையை தான் நம்ம வெளி அங்காடி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றோம். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன் தி ஓப்பன் மார்க்கெட். தென் வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம். இதில் நம்ம 2 விதமாக பார்க்கலாம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தான் நம்ம CRR அப்படின்னு சொல்கிறோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி which a bank has to keep with RBI in the form of
கேஷ். எல்லா வணிக வங்கிகளுமே மைய வங்கிக்கு கீழாக இருக்கக்கூடியதான எல்லா வணிக வங்கிகளும் அந்த சென்ட்ரல் பேங்க்ல ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மணி நம்ம டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட் கேஷா இருக்கும்னா அந்த இருப்பு விகிதம், நம்ம எல்லாரும் இஷ்டத்துக்கு நம்ம கடன் கொடுத்துட்டு அப்படி பண்ண முடியாது. எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் அந்த சென்ட்ரல் பேங்க்ல ஒரு பெர்சன்டேஜ் டெபாசிட்டா வைக்கணும், நம்ம ரிசர்வா வைக்கணும். அதை கேஷா வைக்கும்போது அதை என்ன சொல்றோம்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. பணமாக மட்டும் வைக்கும்போது அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவை தான் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்றோம். எஸ்எல்ஆர் இஸ் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் லிக்விட் அசெட்ஸ் டு டைம் அண்ட் டிமாண்ட் லயபிலிட்டிஸ். எல்லா வணிக வங்கிகளும் ஒரு குறிப்பிட்ட அளவு ரிசர்வ் அங்கே வைக்கணும். அந்த ரிசர்வ் லிக்விட் அசெட்ஸா, கோல்டு, பாண்டு, அந்த மாதிரி பத்திரங்கள், அசெட்ஸ், ஏதாவது நம்ம உடனடியாக பணமாக மாற்றக்கூடியதான எந்த அசெட்ஸையும் நம்ம வைக்கும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விட் அசெட்ஸ் உடனடியாக பணமாக மாற்றக்கூடியதான அசெட், சொத்துக்கள், கடன் பத்திரங்களா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், வேற எந்த அசெட்டாகவும் இருக்கலாம். அப்படி அசெட்டை நம்ம லிக்விட் அசெட்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அது ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷை நம்ம ரிசர்வா வச்சோம்னா அது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த 3 மெத்தட்ஸ்மே பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. இந்த 3 முறையிலையும் சென்ட்ரல் பேங்க் என்ன செய்வாங்கன்னா குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல், அளவை கட்டுப்படுத்துவாங்க. பணப்புழக்கத்தின் அளவை கட்டுப்படுத்தி எக்கானமியில் ஒரு பிரைஸ் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். Qualitative method controls the manner of channelizing of cash and credit in the economy. It is a selective method of control as it restricts credit for certain section whereas expense for the other known as the priority sector depending on the situation. Qualitative method என்பது தரத்தின் அடிப்படையில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துவது. அதான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். இது ஒரு செலக்டிவ் மெத்தட், குறிப்பிட்டு செய்யக்கூடியதான ஒரு மெத்தட். இதில் என்னன்னா நம்ம ஒரு ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுக்கும்போது பல துறைகள் இருக்கும், நிறைய செக்டார்ஸ் இருக்கும். அக்ரிகல்ச்சரல் செக்டார், எஜுகேஷன் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்படி நிறைய துறைகள் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எல்லாருக்குமே ஒரே அளவில் கடன் கொடுக்காம அல்லது பணப்புழக்கத்தை ஏற்படுத்தாம ஒரு குறிப்பிட்ட துறை, எந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ப்ரையாரிட்டி செக்டார் எது, அதனை பொறுத்து அந்த துறையை மட்டும் முக்கியப்படுத்தி மற்ற துறைக்குள்ளதான பணப்புழக்கத்தை குறைத்து இந்த ஒரு துறைக்கு மட்டும் அதிக பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவது தான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். முக்கியத்துவம் வாய்ந்த துறையை மட்டும் முக்கியப்படுத்துவது. Controls to limit the nature or variety of an item rather than its quantity. For example, regarding capital, a qualitative control would limit the type of loans but not the amount of lending. இங்க பார்த்தோம்னா அந்த லிமிட் எவ்வளவு நம்ம கொடுக்கணும், அது கடன் அளவை குறைக்கிறது விட எதை குறைப்பாங்கன்னா டைப் ஆஃப் லோன்ஸ், நிறைய விதத்தில் லோன் கொடுப்பதை குறைத்து எது முக்கியமாக நமக்கு வேணும், எந்த மாதிரி கேபிட்டலுக்கு மட்டும் அப்படின்னா அதற்கு மட்டுமான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பது தான் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். Here under the selective or qualitative credit control methods, the RBI encourages flow of credit only to certain types of industries and discourages the use of bank credit for certain other purposes. இங்க RBI அந்த சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாகிலும் ஒரு குறிப்பிட்ட துறை, அந்த துறைக்கு மட்டும்தான் நல்ல ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் இருக்கணும், பணப்புழக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக மற்ற துறைகள் அந்த பேங்க் கிரெடிட்டை வாங்குறத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணாம எந்த துறை ப்ரொடக்டிவா இருக்குது, எதுக்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணணும், அதுக்கு மட்டும் அந்த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் அதிகமாக கடனை கொடுப்பது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்.
Under this method, extension of credit to essential purposes is encouraged and non-essential purposes is discouraged. நம்ம தேவையா இருக்குதா அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா கிரெடிட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. தேவையில்லாத காரியத்துக்காக நம்ம கடன் வாங்கணும், எல்லா வணிக வங்கிகளும் போய் கடன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதை கொடுப்பது இல்லை. எது நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை மட்டும் பார்க்கக்கூடியதான் இந்த குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். அளவை பார்த்து கடன் கொடுக்காமல் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கு மட்டும் கடன் கொடுப்பது குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். The selective credit control measures are ceiling on credit, margin requirements, discriminatory rates of interest, regulation of consumer credit, moral suasion, direct action, directives. இப்படி 7 விதமான கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கு குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல்ல. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்ல. ஆனால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த நேரத்தில் எந்த கிரெடிட் கண்ட்ரோல் மெஷரை நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்து அதே மாதிரி ஏதாகிலும் 1-2 மெஷர்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன் சீலிங் ஆன் கிரெடிட். சீலிங் இஸ் த மேக்ஸிமம் பெர்மிட்டட் லெவல் இன் எ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். சீலிங்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், ஒரு உச்ச வரம்பை நிர்ணயிப்பது. எப்போதுமே சென்ட்ரல் பேங்க் கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்ட ஒரு மேக்ஸிமம் பெர்மிட்டட் லெவல், ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, கடன் கொடுக்க முடியாது. கமர்ஷியல் பேங்க்ஸ் எவ்வளோத்துக்கு தான் கடன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிமிட், அந்த பெர்மிட்டட் லெவல், அதுக்கு மேலாக கடன் கொடுக்க முடியாது. உச்ச வரம்பை நிர்ணயிப்பது, அதான் சீலிங் ஆன் கிரெடிட். தென் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். Margin requirement refers to the difference between the current value of the security offered for loan called collateral and the value of loan granted. Margin requirements அப்படின்னு சொல்றது இருக்கக்கூடியதான அசெட், அந்த அசெட்டோட கரண்ட் வேல்யூ, இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியதான ஒரு அசெட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கு, அந்த அசெட்டுக்கு எவ்வளவு லோன் கொடுப்பாங்க, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 கோடி ரூபாய்க்கான ஒரு கோல்டு இல்லைன்னா ஒரு வீடு நமக்கு இருக்குது. அதை கடனாக நம்ம அடமானமாக பேங்க்ல வச்சு நமக்கு அதுக்கு லோன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த 1 கோடி ரூபாய்க்கான வீட்டு பத்திரத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கும் நமக்கு கடன் தரமாட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கான நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுக்குறோன்னா நமக்கு ஒரு 70 lakhs கடன் கொடுப்பாங்க, 30 lakhs கொடுக்க மாட்டாங்க. அந்த 30 lakhs தான் நம்ம என்ன சொல்றோம்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். அந்த அசெட்டோட வேல்யூ 1 crore இருக்குது, ஆனால் அதுக்கு பர்மிட் பண்ணக்கூடிய லோன் 70 lakhs. மீதி இருக்கக்கூடியதான அந்த 30 lakhs என்ன சொல்றோம்னா மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதன் மூலமா எப்படி நம்ம கடனை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா, ஒரு எக்கானமியில் இருக்கக்கூடியதான அந்த டிப்ரெஷன் பீரியட், இன்ஃப்ளேஷன் பீரியட், இதை பொறுத்து இந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்டை சென்ட்ரல் பேங்க் மாற்றுவாங்க. இதை விட அதிகமாக கடன் கொடுக்கலாம், இல்லை இதை விட குறைவாக தான் கடன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும். அதன் அடிப்படையில் கமர்ஷியல் பேங்க்ஸ் லோன்ஸ் கொடுப்பாங்க. தென் discriminatory rates of interest. Through DIR, discriminatory interest rate, RBI makes credit flow to certain priority or weaker sectors by charging concessional rates of interest. இந்த discriminatory rates of interest ன்னு சொல்லும்போது பல விதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுறது, வட்டி விகிதத்தை பல விதத்தில் ஒவ்வொரு செக்டார்ஸுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒருவேளை ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் இருக்குதுன்னா அந்த முக்கியத்துவம் வாய்ந்த செக்டாரை இன்னும் நம்ம அதிகமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கன்செஷனல் ரேட் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. இல்லைன்னா வீக்கர் செக்டார்ஸாக இருக்குது, ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியதான செக்டார்ஸை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அந்த செக்டார்ஸுக்கும் கொஞ்சம் குறைவான வட்டி விகிதத்தில் லோனை கொடுக்கறது. அப்படி கொடுப்பதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்னா பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியும். அதான் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். அந்த தரத்தை பார்த்து அதன் அடிப்படையில் கடன் கொடுப்பது. அந்த வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கும் போது எந்த செக்டாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் கன்செஷன் கொடுக்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல. அப்படி கொடுத்து பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது. நெக்ஸ்ட் ஒன், ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட்.
At the time of inflation or deflation, they regulate the consumer credit on a certain relative products which are affected by inflation or deflation. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷனரி பீரியட் அல்லது டிஃப்ளேஷனரி பீரியடாக இருக்கும்போது இந்த இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷனால் பாதிக்கப்படக்கூடிய பல பொருட்கள் இருக்கும். அதன் மீதாக நுகர்வோர் கடன் வாங்கியிருக்கும்போது அந்த நுகர்வோருடைய கடன்களை எப்படி ஒழுங்குபடுத்துவது, இன்ஃப்ளேஷனரி பீரியடில் எப்படி அவங்கள கடனை கட்ட வைப்பது, அதனுடைய தவணை முறைகளை எப்படி ஒழுங்குபடுத்துவது, தவணை முறைகளை அதிகரிக்க வேண்டுமா குறைக்க வேண்டுமா, இப்படி கடனை ஒழுங்குபடுத்தி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தான் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். Then moral suasion. Under moral suasion, RBI issues periodical letters to bank to exercise control over credit in general or advances against particular commodities. Periodic discussions are held with authorities of commercial banks in this respect. Moral suasion சொல்றது கடிதங்கள் மூலமாக அல்லது ஒரு பீரியாடிக் டிஸ்கஷன்ஸ் அடிக்கடி நடத்தக்கூடியதான விவாதங்கள் மூலமாக அந்த வணிக வங்கிகளில் இருக்கக்கூடியதான அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு சென்ட்ரல் பேங்க் எடுக்கக்கூடியதான நடவடிக்கைகள். கடிதங்கள் மூலமாக அவங்களுக்கு உணர்த்தலாம், இந்தந்த பொருட்களின் மீதான பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும், குறைக்கணும், இல்லைன்னா இன்னும் அதிகரிக்கணும். அப்படி டிஸ்கஷன் மூலமாகவோ லெட்டர்ஸ் மூலமாகவோ அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு அறிவுரை வழங்குவது தான் நம்ம மாரல் சுயேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The next one, direct action. It is too severe and is therefore rarely followed. It may involve refusal by RBI to re-discount bills or cancellation of license if the bank has failed to comply with the directives of RBI. இந்த டைரக்ஷன் சொல்லக்கூடியது நேரடியாக எடுக்கக்கூடியதான ஒரு கடுமையான நடவடிக்கை. சென்ட்ரல் பேங்க் மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் அதன் மீது எடுக்கக்கூடியதான ஒரு கடுமையான நடவடிக்கை. எப்போவுமே இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்போது இந்த நேரடியான ஒரு நடவடிக்கையை சென்ட்ரல் பேங்க் எடுக்கும். அது எப்பன்னா அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எப்போ அந்த சென்ட்ரல் பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்களோ அப்படி இருக்கும்போது ஆர்பிஐ அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், வரவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்காம இருக்கலாம், எந்த விதத்திலையும் டைரக்டாக ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுதான் டைரக்ட் ஆக்ஷன். தென் டைரக்டிவ்ஸ். The RBI issues directives to banks regarding advances. Directives are regarding the purpose for which loans may or may not be given. இது அந்த மாரல் சுயேஷன் மாதிரி தான். ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி கடன் கொடுக்க வேண்டும், எதற்கு கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதை மட்டும்தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஃபாலோ பண்ணணும். கொடுக்க வேண்டும் என்பதற்கு மட்டும்தான் கொடுக்கணும், கொடுக்க கூடாது என்பதற்கு கொடுக்க கூடாது. அதான் அந்த டைரக்ட் பண்றது. The RBI issues directives to banks regarding advances. Directives are regarding the purpose for which loans may or may not be given. இப்போ இதுவரையிலும் நம்ம குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் இதை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கோம் எது குவான்டிடேட்டிவ் எது குவாலிட்டேட்டிவ். இனி நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா, தி இம்பார்ட்டன்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல், பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, regulation of consumer credit. Of this, A and B are correct, C and D are correct, A, B and C are correct, all are correct. கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய கடன் அளவு முறைகள்: வங்கி விகிதம், வெளி அங்காடி நடவடிக்கைகள், ரொக்க இருப்பு விகிதம், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். இதில் நம்ம பார்த்தோம்னா பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இந்த மூன்றுமே அளவின் அடிப்படையில் கடனை கட்டுப்படுத்துவது. வங்கி விகிதம், வெளி அங்காடி நடவடிக்கைகள், ரொக்க இருப்பு விகிதம். இந்த ஒன்று மட்டும்தான் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல். இது மட்டும்தான் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல். இப்போ நமக்கு பார்த்த உடனே தெரியும் எதெல்லாம் குவான்டிடேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலில் வரக்கூடியது, எது குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலில் வரக்கூடியது. ஸோ எங்கள் ஆன்சர் A, B and C are correct. வங்கி விகிதம், வெளி அங்காடி நடவடிக்கைகள்,
ரொக்க இருப்பு விகிதம். இது மூன்றுமே கடன் கட்டுப்பாட்டின் முக்கிய கடன் அளவு முறைகள், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனோட தொடர்ச்சியை நம்ம இன்னொரு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.